வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லை இது எப்படி வந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டையுமே நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு, அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படின்னா ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ ப்ரொஜெக்டைலினுடைய கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பை த ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பை த ப்ரொஜெக்டைல். இப்போ நமக்கு ப்ரொஜெக்டைல்னால் தெரியும், எரிக்கல் அது ஒரு பேரபோலா ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் ப்ரொஜெக்டைல். இது ஹரிஜாண்டல், இது ப்ரொஜெக்டைல். ஸோ இந்த ஹைட்டு இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்கிறோம், அதுதான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எப்பயும் போல் இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கும். அது ஹரிஜாண்டலோட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலா, அதாவது இதான் ஃபார்முலா, h is equal to u square sin square alpha by 2g அப்படின்றது தான் ஃபார்முலா. அதாவது மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா h is equal to u square sin square alpha by 2g. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் சிம்பிளாக. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்றது போன கிளாஸில் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பாருங்கள். 3 முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷன் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ப்ளஸ் இது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இதை பயன்படுத்தி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல u அப்படின்றது 2 இதாக பெரியும் அப்படின்னு சொன்னோம். அதாவது இதான் u. அப்போ யூன்றது ஹரிஜாண்டலாக u cos ஆல்ஃபா, ஹரிஜாண்டலாக u cos ஆல்ஃபா, வெர்டிக்கலாக u sin ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோம். ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா, ஹரிஜாண்டல் வெலாசிட்டி u cos ஆல்ஃபா. இப்போ அந்த u sin ஆல்ஃபா அப்படின்றது வெர்டிக்கல் வெலாசிட்டி ஆரம்பத்தில் இங்கே இருக்கும்போது, அதாவது இந்த பாயிண்ட் ஏயில் இருக்கும்போது அதனுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா. இந்த பாயிண்டில் u sin ஆல்ஃபா, வெர்டிக்கல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு மேக்ஸிமம் பாயிண்ட்டு, அதாவது இது உதாரணத்துக்கு இது PQ அப்படின்னு வச்சு Q, இது Pன்னு வச்சுக்கிட்டா Q அப்படின்ற பாயிண்டில் இதனுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட் இஸ் 0, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட் இஸ் 0. ஸோ அப்போ 0ன்றதுனால தான் அது மேலே போக மாட்டேங்குது, அப்படியே திரும்பிடுது. ஸோ அதனால் வெர்டிக்கல் வெலாசிட்டி அந்த இடத்துல 0. இனிஷியலாக u sin ஆல்ஃபா. ஸோ இனிஷியலாக வெர்டிக்கல் வெலாசிட்டி இந்த இடத்துல ஏன்ற பாயிண்டில் u sin ஆல்ஃபா. அப்போ இந்த ஃபார்முலாவில் போடும், அதாவது வெர்டிக்கல் BQன்ற இடத்துல நம்ம பேசுகிறோம், ஃபைனல் வெலாசிட்டி 0. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். இது GA அப்படின்றது ஆக்சலரேஷன், அதை சொல்லுவோம். இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது மேல் நோக்கி கல் போச்சுன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி இருக்கிறதுனால மைனஸ். இப்போ -1/2 g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g. இந்த டிஸ்டன்ஸு ஹைட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்றது தான் h. அப்போ அதை வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இந்த பக்கம் 0 இருக்கிறதுனால 0 is equal to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1/2 g இன்ட்டு ஹெச்ன்னு வரும். இப்போ இந்த -1/2 g ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா h is equal to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ நமக்கு h வேணும்னா 2u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா பை g அப்படின்னு மாறிடும். 2g
வந்து மேலே போயிருக்கா, 2G வந்து மேலே போயிருக்கு. அதனால் சாரி, இந்த இடத்துல ஃபார்முலாவில் ஆஃப்னு போட்டு தப்பாக போட்டிருக்கேன், அதை மாற்றிக்கிங்க. ஸோ ஆஃப் அப்படின்றது தவறு, 2 பதில் ஆஃப்னு போட்டேன், பாயிண்டர் எரேசர். ஸோ இந்த இடத்துல 2 இருக்குன்னா அதை ஆஃப்னு போட்டேன். ஃபார்முலாவுக்கு 2 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 இருக்குது, 2 இந்த இடத்துல 2. ஸோ அப்போனா இந்த இடத்துல வந்து ஆஃப் கிடையாது, 2. ஸோ இந்த இடத்துல வந்து 2. ஸோ இதான் 2 ஆஃப் கிடையாது. அப்போ 2G வந்து கீழே வந்துடும். ஸோ அதனால் H is equal to U square sin square alpha by 2G அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அதனால் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் கொண்டு வரோம். இந்த ஃபார்முலா வந்து V square is equal to U square plus 2AS அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இதில் வந்து V final velocity 0, initial velocity U sin alpha, அப்புறம் மைனஸ் G போட்டுறோம், 2 அப்படியே போட்டோம், எஸ்ஸுக்கு பேரில் ஹைட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். போட்டு ஸ்கொயர் இது வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதுனால U square sin square alpha minus 2GH. அப்போ 2GH இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு U square sin square alpha ஒரு பக்கம் வச்சுட்டு ஹைட்ஸை கொண்டு வந்தோம்னா நமக்கு U square sin square alpha by 2Gன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபார்முலா வந்து டெரிவேஷன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை போட்டுக்கோங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகலாம். ஆனால் முக்கியமான ரிசல்ட்டு இது வந்து டிஆர்பியில் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து ஃபார்முலாவில் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். U square sin square alpha by 2G வந்து கீழே வருது, மேலே U square sin square alpha வருது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ அடுத்து டைம் டேக்கன் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை வந்து அடையிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்றது தான் டைம். இந்த Qன்ற பாயிண்ட்டுக்கு ப்ரொஜெக்டல் வரும்போது எடுத்துக்கிறக்கூடிய நேரம், அதாவது ஏன்ற பாயிண்ட்லேருந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு பறக்கக்கூடிய நேரம், அதாவது இந்த ப்ரொஜெக்டைலில் மேக்ஸிமம் ஹைட் அடையும் போது இருக்கக்கூடிய டைம். ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V is equal to U plus AT. இப்போ V வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி U sin alpha minus G into T அப்படின்னு போடுறோம். இந்த Tக்கு பதிலாக கேபிட்டல் Tன்னு வேணால் போட்டுக்கலாம். போட்டோம்னா இந்த பக்கம் GT is equal to U sin alpha அப்படின்னு கிடைக்கும். அப்போ T is equal to U sin alpha by G அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து டைம் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது என்னன்னாக்கா, இங்கேருந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து இது பீன்ற பாயிண்ட்டுக்கு பறக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு Qக்கு வர்ற நேரத்தை போல் 2 மடங்கு இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T வந்து U sin alpha by G. அதே மாதிரி ஸ்மால் t அப்படின்றது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அதை 2ஆல் பெருக்கியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் equal to 2 times மேக்ஸிமம் ஹைட்டு டைம் டு ரீச் தி கிரேட்டஸ்ட் ஹைட்டு. அதை இங்கே ஃபார்முலா மாதிரியே கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட்டு பார்த்துருக்கோம்.
டைம் டு ரீச் தி மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு பார்த்துருக்கோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இது மூணுமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ரிசல்ட்டு, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஹரிஜாண்டல் ரேஞ்ச். சாதாரணமாக ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஹரிஜாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஹரிஜாண்டல் ரேஞ்சுனாலும் வெறுமன ரேஞ்சுன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ரேஞ்ச் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதான் வந்து ப்ரொஜெக்டட். ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, பின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஏபின்ற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹரிஜாண்டல் ரேஞ்ச். ஸோ ஹரிஜாண்டல் ரேஞ்ச். ஸோ அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா இதுதான். என்ன ஃபார்முலா? 2 × u² sin α × cos α/g அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னாக்கா 2 × sin α × cos α = 2 × sin α × cos α = sin 2α தெரியும். அப்போ இந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சையே எப்படி சொல்லலாம் அப்படின்னா r = u² × sin 2α/g அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் இப்படி வந்தாலும் அது ஹரிஜாண்டல் ரேஞ்சை தான் குறிக்கும். ஸோ அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சை வந்து இப்படி எழுதியிருக்கோம், 2/g × u sin α × u cos α. இதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவே இப்படி எழுதியிருக்கோம். ஸோ எடுத்துட்டோம்னா u sin ஆல்ஃபான்றது இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, u cos ஆல்ஃபான்றது இனிஷியல் ஹரிஜாண்டல் வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் கேட்டால் கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இங்கே முக்கியமானது ஹரிஜாண்டல் ரேஞ்சுனா என்ன அப்படின்ற ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து டிஆர்பியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இந்த கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பை த ப்ரொஜெக்டைல் இஸ் குவார்டர் ஆஃப் இட்ஸ் ரேஞ்ச் அண்ட் ஹரிஜாண்டல் பிளேன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தில் கிரேட்டஸ்ட் ஹைட்டு வந்து கிரேட்டஸ்ட் height is equal to quarter of the range, 1/4 of horizontal range. இப்படி இருந்தால் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா ஹரிஜாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும். கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா வந்து u² sin² α/2g. ஸோ இதுக்கு வந்து 1/4 × ஹரிஜாண்டல் ரேஞ்சுக்கு வந்து உனக்கு ஃபார்முலா தெரியும், 2 × u² × sin α × cos α/g அப்படின்னு தெரியும். இப்போ இந்த 2வும் இந்த 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ இந்த 2gயும் இங்கே இருக்கக்கூடிய 2gயும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த u²ம் இந்த u² கேன்சல் பண்ணிடலாம். ஒரு sin ஆல்ஃபாவும் ஒரு sin ஆல்ஃபாவும் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா sin α = cos α அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த cos α இங்கே கொண்டு வந்தால் sin α/cos α = 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு tan α = 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 வரணும்னா ஆல்ஃபா என்னவாக இருக்கணும்? ஆல்ஃபா = 45 டிகிரியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்த ரிசல்ட்டில் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னு வருது. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்கே ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி வருது. ஸோ அதைத்தான் பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்ளத்து மூலமாக. ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவை 2 பக்கம் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் உனக்கு வந்து ஆல்ஃபா வந்து என்னன்னு கிடைச்சது. அடுத்தது வந்து எப்போ வந்து when the horizontal range of the projectile is maximum given magnitude u and velocity of projection. இதை போட்டு குழப்பிக்கிறவனா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, எப்போ வந்து ஹரிஜாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ஹரிஜாண்டல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அதுதான் நமக்கு வேணும். இப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா என்ன டிகிரியில் அல்லது ஆல்ஃபா வந்து எந்த
ஆல்ஃபா என்ன வேல்யூவில் எரிஞ்சோம்னா நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து இப்படியும் விழுகலாம், இப்படியும் விழுகலாம், ஸோ இப்படியும் விழுகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகளில் ப்ரொஜெக்டைல் வந்து விழுகும். அப்போ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சு டிஸ்டன்ஸு இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் D1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து D2, இது வந்து D3. ஸோ அந்த D3 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இப்போ ஜாவ்லின் த்ரோ எறிகிறாங்க அப்படின்னா அவங்க எரியக்கூடிய ஆங்கிள், இப்போ இங்கேருந்து ஒருத்தர் ஜாவ்லின் த்ரோ எறிகிறாரு அப்படின்னா இந்த எரியக்கூடிய ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா, 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா, இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து இந்த OA அல்லது AB அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், OAன்னு வச்சுக்கலாம் இல்லை ABன்னு வச்சுக்கலாம். ஸோ OA அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து மேக்ஸிமமாக இருக்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது கிடைக்கும். அது எப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கோம். ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா. ஸோ இதான் வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச். 2 ஃபார்முலா சொன்னேன், அதில் இது ஒரு ஃபார்முலா. U² sin 2 × U² sin alpha × cos alpha by G அப்படின்னு சொல்லலாம். முன்னொன்று வந்து U² × sin 2 alpha by Gன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கிட்டு இந்த வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த வேல்யூ சைன் மற்றதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஜின்றது வந்து கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் நம்ம மாற்ற முடியும். அப்போ sin 2 alpha வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கோ அப்போ இந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ sin 2 alpha மேக்ஸிமம் வேல்யூ என்ன? sin 2 alpha மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ 2 alpha என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 இருக்கும். அப்போ ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதனுடைய ப்ரூஃபு. ஸோ ஆல்ஃபா வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது இந்த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய வேல்யூ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், அந்த sin 2 alpha 1ன்னு போட்டோம்னா மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் = U²/G. இதுவும் முக்கியமான ஃபார்முலா. sin 2 alpha 1ன்னு போட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு கிடச்சிரும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு வந்து U²/G அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து எப்போ கிடைக்குது, எவ்வளவு அப்படின்றது இங்கே வந்து எப்போ கிடைக்குது, ஆல்ஃபா 45 டிகிரியில் கிடைக்குது. எவ்வளவு மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு U²/G அப்படின்றது தான் மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு. ஸோ அதைத்தான் இங்கே பார்த்துருக்கோம். இப்போ அது நம்ம சொன்ன விஷயந்தான். மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ரேஞ்சு எப்போ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய வேல்யூ தான் அது U²/G அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது ரேஞ்ச் ஆர் த இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரூஃப் வந்து பெருசாக வரும். ஸோ அதனால் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு என்ன வித்தியாசம்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன், இது இன்க்ளைன்டு பிளேனில் ரேஞ்ச் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி இது ஹரிசாண்டலாக இருக்குது, இது இன்க்ளைன்டு பிளேனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ரொஜெக்டைல் இந்த மாதிரி போகும்போது இந்த டிஸ்டன்ஸு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறோம், இன்க்ளைன்டு பிளேனில் ரேஞ்ச் இதான் வந்து ரேஞ்ச். ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் ரேஞ்ச். அப்போ வந்து இந்த ஃபார்முலா இது ஏன் எப்படி வந்துச்சு இந்த ஃபார்முலா அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு பீட்டான்னு சொல்கிறோம். அதாவது அந்த இன்க்ளைன்டு பிளேன் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் பீட்டா. இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, திஸ் இஸ் ஆல்ஃபா. இப்போ இது வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அப்படின்னும்போது இதில் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சாதாரணமாக யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனுடைய வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து U sin alpha minus beta, ஹரிசாண்டல் வெலாசிட்டி U cos alpha minus beta அப்படின்னு வரும். ஸோ அதனால் அதை வச்சுட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேனுக்கு ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் ஆன் த இன்க்ளைன்டு பிளேனுக்கு தான் ஃபார்முலா. ஸ்மால் ஆர் = 2U² sin alpha minus beta × cos alpha by G cos square beta. ஸோ
ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்றது அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சில் 2 இன்ட்டு யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா பை ஜி அப்படின்னு வரும். ஸோ அதே ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே வந்து மேலே என்ன வருது அப்படின்னா இந்த ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வருது, ப்ளஸ் இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா வந்து கீழே எக்ஸ்ட்ராவாக வருது இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஜி காஸ் பீட்டா. அங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா 2 இன்ட்டு யூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை ஜி அப்படின்னு வந்துச்சு டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இங்கே வந்து என்ன வருது, ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வருது, எக்ஸ்ட்ராவாக ஒரு காஸ் பீட்டா சேர்ந்து வந்திருக்கு. அங்கே ரேஞ்சில் வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா, இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் வந்து காஸ் பீட்டா. ஸோ அதில் பாதி தான் வந்து மேக்ஸிமம் ஹைட் அடையக்கூடிய டைம், மேக்ஸிமம் ஹைட் அடையிறதுக்கு உண்டான டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் அடையிறதுக்கு உண்டான டைம் இதான் வந்து மேக்ஸிமம் ஹைட் அடையிறதுக்கு உண்டான டைம். ஸோ இதில் பாதி, இந்த இதில் பாதி வந்து ஆஃப், அதாவது 1/2, இந்த 2 மட்டும் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னது அப்படின்னாக்கா இங்கே வரும்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே வரும்போது, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு, இந்த இன்க்ளைன்டு பிளேனில் மேக்ஸிமம் ஹைட் இது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நமக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் இந்த இன்க்ளைன்டு பிளேன் அதனுடைய ஃபார்முலா இந்த எஸ்ன்னு சொல்கிறோம். எஸ் வந்து மேக்ஸிமம் ஹைட் இந்த இன்க்ளைன்டு பிளேன் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 2g இன்ட்டு காஸ் பீட்டா. அங்கே வந்து பார்த்தோம் மேக்ஸிமம் ஹைட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா யூ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2gன்னு வந்துச்சு. இங்கே அதே மாதிரி ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, எக்ஸ்ட்ராவாக ஒரு காஸ் பீட்டா சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாலாம் வந்து மனப்படமாக தெரியணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நிறைய ஆப்ஷனில் வந்து கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தரவாக இருந்தால் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம அந்த ஃபார்முலா குழப்பத்திலே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டான ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபார்முலா வந்து தரவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஹரிஜாண்டல் பிளேனில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் அடையிறதுக்கு உண்டான ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து என்னது அப்படின்னா அதில் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆல்ஃபா அதில் வந்து 45 டிகிரி. இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு β/2 வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். இதுதான் அந்த ஆல்ஃபா வந்து 45 ப்ளஸ் β/2, அதாவது இன்க்ளைன்டு பிளேனில் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து வர்றதுக்கு எவ்வளோ ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இன்க்ளைன்டு பிளேனில் மேக்ஸிமம் ஆங்கிள் வர்றதுக்கு எவ்வளவு எந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதான் வந்து இன்க்ளைன்டு பிளேனு. ஸோ இதில் வந்து இப்படி விழுகலாம், ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச், இந்த இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அடையிறதுக்கு எவ்வளோ ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். எந்த ஆங்கிள், ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 ப்ளஸ் β/2. அதே மாதிரி நம்ம அங்கே பார்த்தோம்ல யூ ஸ்கொயர் பை ஜி வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் அண்ட் ஹரிஜாண்டல் பிளேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்ன வருது அப்படின்னா 1 + sin β வருது. அங்கே வந்து யூ ஸ்கொயர் பை ஜின்னு வந்துச்சு, எக்ஸ்ட்ரா வந்து 1 + sin β வருது. அதான் வந்து இன்க்ளைன்டு பிளேனில் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இதான் ஃபார்முலா. ஸோ இதை மனப்படமாக தெரிஞ்சுக்கணும்.